மனோஜ் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உட்கார சொல்றாரு. சாமிக்கு தீபம் காட்டுறாரு மனோஜ். விஜயா கேக்குறாங்க, என்ன விஷயம் மனோஜ்? மனோஜ் சொல்றாரு, அம்மா ஈசிஆர்ல ஒரு வீடு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அத நான் வாங்க போறேம்மா. விஜயா சொல்றாங்க, மனோஜ் நிஜமா? ரோகிணி சொல்றாங்க, ஆமா ஆன்ட்டி, அந்த வீட்டை நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. விஜயா சொல்றாங்க, அப்படியாம்மா? அண்ணாமலை சொல்றாரு, நல்ல விஷயம்தான் மனோஜ், என்ன விலை சொல்றாங்க? பா, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த வீட்டோட மதிப்பு 5 கோடி ரூபா. விஜயா சொல்றாங்க, என்னங்க 5 கோடி ரூபாயா? பாத்தீங்களா மனோஜ், 5 கோடி ரூபா கொடுத்து அந்த வீட்டை வாங்க போறியா? மனோஜ் சொல்றாங்க, இல்லம்மா, அந்த வீட்டோட ஓனரு 3 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை கொடுக்க போறதா என்கிட்ட சொல்லியிருக்காரு. முத்து சொல்றாரு, 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடிக்கு தர்றானா? என்னடா, இடம் வீடு அதெல்லாம் விற்கும்போது இருக்க விலைய விட ஏத்தி தானடா விற்பாங்க, எப்படிரா உனக்கு மாத்திரம் கம்மியா கொடுக்குறாங்க? ரவி சொல்றாரு, மனோஜ், முத்து கரெக்டா தானே சொல்றான், இடம் வீடு விக்கிறப்ப ஒரு 10-15 லட்சம் ரூபா கம்மியா வந்தா கூட ஓகே தான். 2 கோடி ரூபா கம்மியா வருதுன்னு சொல்ற, அது எப்படிடா மனோஜ்? முத்து சொல்றாரு, கம்மியா கொடுக்கறான்னு வாங்கிறாத மனோஜ், வில்லங்கம் இருக்கும், இல்லாட்டி பேய் வீடா இருக்கும், பாத்துக்க. மனோஜ் அதிர்ச்சி ஆறாரு. ரோகிணிய பாக்குறாரு. மனோஜ் சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, வீடு பேசி ஃபைனல் பண்ணியாச்சுப்பா, இந்த வாரத்திலேயே வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். அண்ணாமலை கேக்குறாரு, 3 கோடின்னு பணம் சொல்ற, அந்த அளவுக்கு உன்கிட்ட இருக்கா மனோஜ்? முத்து சொல்றாங்க, மலேசியா மாமனாரு ஏதாவது காசு கொடுத்துருப்பாங்க மனோஜுக்கு. என்ன ரோகிணி, ஜெயில இருந்து வந்துட்டாரா? விஜயா கேக்குறாங்க, அப்படியா ரோகிணி, உங்க அப்பா ஜெயில இருந்து வந்துட்டாரா? அதெல்லாம் இல்ல. இல்லையாமா ரோகிணி? மனோஜ் சொல்றாங்க, இப்போதைக்கு 30 லட்சம் ரூபா அட்வான்ஸா கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த வீட்டு ஓனரு, அது கொடுத்தாலே இப்போதைக்கு போதும். அண்ணாமலை கேக்குறாரு, அந்த 30 லட்சமாவது உங்ககிட்ட இருக்கா மனோஜ்? பா, ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. அண்ணாமலை கேக்குறாரு, மீதி காசுரா? பா, மத்த டீலர்ஸ்லாம் பணம் கொடுக்கணும், அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கோயில்ல வச்சு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்க போறேன்ப்பா அந்த ஓனர் கிட்ட. ஏயா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோஜ், நீ பெரிய ஆளா வருவ. மனோஜ் சொல்றாரு, அம்மா நான் சீக்கிரத்திலேயே அந்த அட்வான்ஸ கொடுத்துருவேன், நம்ம எல்லாரும் சீக்கிரத்திலேயே அந்த புது வீட்டுக்கு போறோம்மா. ஏயா சொல்றாங்க, போலாம் மனோஜ், வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல? பாக்குறது மாத்திரம் இல்ல, 2 நாள் அந்த வீட்டுல ஃபுல்லா நம்ம இருக்கதான் போறோம், எல்லாரும் வந்துருங்க. சுதி கேக்குறாங்க, 2 நாளா? எதுக்கு? ரோகிணி சொல்றாங்க, அந்த ஓனர் தான் சொல்லியிருக்காரு, 2 நாள் வந்து அந்த வீட்டுல தங்கி பாருங்க, உங்க எல்லாருக்கும் செட் ஆகுதான்னு. அப்படிதான் அவரு எங்க கிட்ட சொன்னாரு. முத்து சொல்றாரு, என்னமோ தேங்காய தட்டி பார்த்து வாங்குற மாதிரி வீட்டுல தங்கி பார்த்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. மனோஜ் சொல்றாரு, எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்க்கணும், எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறோம், ரெடி ஆயிக்கோங்க. ரவி சொல்றாரு, மனோஜ், வீடு ஈசிஆர்ல இருக்குன்னு சொல்ற, என் ஹோட்டல் அண்ணா நகர்ல இருக்கு, அவ்வளவு தூரம் நான் எப்படிரா வர்றது? சுதி சொல்றாங்க, எனக்கும் டப்பிங்க்கு கோடம்பாக்கம் வரணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஈவினிங் டெலிகாஸ்டுக்கே காலையில தான் டப்பிங்கே பண்றாங்க. ரவி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வரல. மனோஜ் சொல்றாரு, டே ரவி, எல்லாரும் ஃபேமிலியா தான் தங்கணும்னு தானே சொல்றேன். மனோஜ், ஒர்க் இருக்குடா, அப்புறமா வந்து பாக்குறோம். என்னம்மா சொல்றான்? ரவி, மனோஜ் தான் சொல்றான்ல, 2 நாள் லீவ் போட்டுட்டு வாடா. அப்படிலாம் லீவ் போட முடியாதுமா ஆன்டி, நான் டப்பிங் பேசலாட்டி டெலிகாஸ்ட் ப்ராப்ளம் வந்துடும், அப்புறம் என்னைய மாத்திடுவாங்க ஆன்டி, அங்க 2 பேரும் வீக்கெண்ட்ல ஒரு நாள் வந்து பாக்குறோம். மனோஜ் சொல்றாரு, எனக்கு நான் மாத்திரம் எதுக்குமே வராதிங்க, ஏதோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு போறாரு. மனோஜ விஜயா சமாதானப்படுத்துறாங்க. மீனா ஸ்ருதிய கூட்டிட்டு போறாங்க. ரவிய முத்து கூட்டிட்டு போறாரு. ரூம்ல அவங்க பேசுறாங்க 2 பேரும் தனித்தனியா. முத்து சொல்றாரு ரவி கிட்ட, மனோஜ் எங்கேயாவது ஏமாந்து தொலைய போறான்டா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா அந்த வீட்டை. ரவி சொல்றாரு, சரி போயிட்டு வந்துடலாம் முத்து. மீனா சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட, எனக்கும் ஒர்க் இருக்கு, இப்ப
ரோகிணி வீட்டுக்கு போலாட்டி அவங்க தேவையில்லாம கோவப்படுவாங்க. இது எதுக்கு? போயிட்டு வந்துடலாமே ரோகிணி. அப்படியா சொல்றீங்க மீனா? சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முத்து ரவி கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. மீனா ஸ்ருதி கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. ரவி சொல்றாரு, சரிடா மனோஜ், நாங்க வர்றோம். மனோஜ் சொல்றாரு, ரவி வர்றேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ்ரா. அண்ணாமலை சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம் மனோஜ். இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற அந்த வீட்டை நல்லா விசாரிச்சுக்க. அகலக்கால் மாத்திரம் வைக்கவே வைக்காத. ஜெயா சொல்றாங்க, ஏங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மனோஜை பத்தி? இந்த காலத்துல வீட்டை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிடணுங்க. இந்த காலம் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா முன்னுக்கே வர முடியாது. அதுக்காண்டி தப்பான இடத்துல மனோஜ் மாட்டிக்க கூடாதுல்ல. மனோஜ் சொல்றாங்க, அப்பா எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா தான்ப்பா பண்றேன். அண்ணாமலை சொல்றாரு, விஜயா கொஞ்சம் மனோஜுக்கு சக்கரை கொடு. விஜயா கேக்குறாங்க, எதுக்குங்க சக்கரை? விஜயா நல்ல விஷயம் சொல்லியிருக்கான், வீட்டுல ஸ்வீட் இல்ல, மனோஜுக்கு சர்க்கரையாவது கொடு. அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கப்ப மீனாவும் முத்துவும் சிரிக்கிறாங்க. விஜயா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைன்னு திருப்பியும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. மீனா அவங்க அம்மாவை பார்க்க கோயிலுக்கு வர்றாங்க. மீனா அவங்க அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, தம்பிக்கு காசை கொடுக்கறாங்க. எதுக்குன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அம்மா, இது எனக்கு கிடைச்ச டெக்கரேஷனுக்கு உள்ள வருமானம்மா, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதாம்மா. மீனா முத்து பண்ணுனதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, உங்க அப்பாவும் இந்த மாதிரி தாண்டி பண்ணுனாங்கன்னு. மீனா ஆச்சரியமா கேக்குறாங்க அவங்க அம்மா சொன்னத. சந்திரா கேக்குறாங்க, வாமா ரோகிணி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மீனா கேக்குறாங்க, என்ன ரோகிணி திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? மீனா, நான் தான் சொன்னேன்ல அட்வான்ஸ் கொடுக்க போறோம்னு. அந்த வீட்டு ஓனரு இந்த கோயிலுக்கு தான் வர்றேன்னு சொன்னாரு. இங்க வச்சுதான் நாங்க அட்வான்ஸே கொடுக்க போறோம் மீனா. மீனா சொல்றாங்க, ரோகிணி நீங்க கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீனா, அதுக்கு தான் போறோம். வாங்க ரோகிணி, நான் சொல்றேன். மீனா, இருங்க. பரவாயில்ல மீனா, இதுக்கெல்லாம் எதுக்கு ரெக்கமெண்டேஷன்? நாங்களே பாத்துக்கிறோம், விடுங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க, சாமிக்கு வேற மாலை சாத்த வேண்டியதா இருக்கு. சந்திரா சொல்றாங்க, ரோகிணி நீ மாலை வாங்கிட்டு வந்துட்டியா? நம்ம கடையிலே வாங்கியிருக்கலாமே. காசு கூட உன்கிட்ட வாங்கியிருக்க மாட்டேன்ல. ஆண்டி, சாமிக்கு போடுற மாலை சும்மா வாங்க கூடாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். அதனாலதான் நானும் மனோஜும் வெளியவே வாங்கிட்டு வந்துட்டோம். அங்க சந்திரா சொல்றாங்க மீனா கிட்ட, என்னடி இவங்க இப்படி இருக்காங்க? நம்ம குடும்பம் தானே, காசு வேண்டான்னு பார்த்தேன். நம்ம குடும்பம்னு நீ நினைச்சா போதுமா, ரோகிணி நினைக்க வேண்டாமாமா? ஆமா. ரோகிணியும் மனோஜும் போறப்ப பானைய தட்டி விட்டுறாங்க. அதுல இருக்க தண்ணி கீழே வடியுது. சாமி சொல்றாங்க, பார்த்து வாங்கம்மா. மனோஜ் சொல்றாங்க, என்ன ரோகிணி பார்த்து வர மாட்டியா? மனோஜ் கேக்குறாரு சாமி கிட்ட, வலி எதுக்கு தண்ணி கொடுத்த வச்சிங்க? ரோகிணி, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? ஆகலங்க எதுவுமே. சாமி சொல்றாங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வா ரோகிணி. ரோகிணியும் மனோஜும் அர்ச்சனைக்கு போறாங்க. சித்ரா சொல்றாங்க, என்னக்கா ரோகிணி அட்வான்ஸ் கொடுக்கணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? அதான் சித்ரா, ஈசிஆர்ல அவங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருக்காங்க, அதோட மதிப்பு 3 கோடி ரூபாயாம், அது வாங்க போறாங்களாம். சத்யா சொல்றாரு, என்னக்கா சொல்ற, 3 கோடி ரூபாயா? சித்ரா சொல்றாங்க, சும்மாவே அவங்க சீன் போடுவாங்க, இப்ப சொல்லவா வேணும்? இப்பவே எப்படி ஆட்டிடியூட் காட்டுறாங்க பாரு. மீனா சொல்றாங்க, அம்மா சொன்னாங்கல்ல சித்ரா, புருஷங்கிட்டையும் பார்த்துதான் பேசணும்னு. இவங்க கிட்ட எல்லாம் இன்னமும் நம்ம பார்த்துதான் இருக்கணும். அம்மா, என்னம்மா ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல மீனா, அவங்க நல்ல காரியத்துக்காண்டி போறாங்க. ரோகிணி கால் பட்டு அந்த குடத்தோட தண்ணி கீழே சிந்திருச்சு. எனக்கு என்னமோ தோணுது, சகுனமே சரியில்லை மீனா. என்னம்மா சொல்ற, சகுனம் சரியில்லையா? ஆமா மீனா, சகுனம் சரியில்லை. கோயில்ல வச்சு இப்படி நடக்குது, அபசகுணமா தான் இருக்கு. அம்மா, நான் போய் ரோஹிணி கிட்ட சொல்றேன், நல்ல காரியத்துக்காண்டி வந்திருக்கீங்க, சகுனம் சரியில்லை, அடுத்த நாள் கொடுத்துக்கலான்னு சொல்லிடுறேன். சந்திரா சொல்றாங்க, மீனா நீ சொன்னா மாத்திரம் அவங்க என்ன கேட்கவா போறாங்க? ஓ, நீ பொறாமையில பேசுறேன்னு அவங்க நினைப்பாங்க. ஆமாக்கா, அதுக்கும் ஓவரா பேசுவாங்க. சந்திரா சொல்றாங்க, மீனா நான் சொல்றத நீ செய்,
அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அம்மன் முன்னாடி ஒரு செதறு தேங்காய் உடைச்சிரு. சரிம்மா? சரி வாங்க. ரோகிணியும் மனோஜும் அர்ச்சனைய முடிச்சிட்டு வராங்க. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் கோயிலுக்கு வந்துடுறாங்க. ரோகிணியும் மனோஜும் அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க. அப்ப மீனா ரோகிணிய கூப்பிடுறாங்க. ரோகிணி, நீங்க இப்ப வரும்போது கால்பட்டு தண்ணி குடம் கீழே விழுந்துச்சுல்ல? ஆமா மீனா. அதுக்கு என்ன இப்போ? அது நல்ல சகுனம் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. இத கேட்ட உடனே மனோஜ் ரோகிணிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ரோகிணி, சாதாரணமா நீங்க வந்தா கூட பரவாயில்ல, நீங்க நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு தான். கொஞ்சம் யோசிச்சு இன்னும் ஒரு நாள் இந்த அட்வான்ஸை கொடுக்கலாம்ல? மனோஜ் திகைச்சு போய் நிக்கிறாரு. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, என்ன மனோஜ், மீனா சொல்றத பார்த்தா சகுனத்தோட எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு ரோஹிணி. வேணும்னா இன்னொரு நாள் அட்வான்ஸ் கொடுக்கலாமா ரோஹிணி? மனோஜ், அதெல்லாம் எதுக்கு? நான் கவனிக்காம குடத்தை தட்டி விட்டுட்டேன். இதுக்கு சகுன தடையெல்லாம் எங்க வந்துச்சு? இன்னைக்கே நம்ம அட்வான்ஸ் காசு கொடுத்துடலாம் மனோஜ். அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, நீங்க வீடு வாங்க போறீங்கன்னு பொறாமையில சொல்லியிருப்பாங்க சார். மனோஜ் சொல்றாங்க, அதுக்கு இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க சார். இந்த கோயில்ல தான் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த கோயிலை பத்தி நல்லா தெரியும். அதான் சார் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஒரு நாள் கழிச்சு வேணா நான் அட்வான்ஸ் கொடுக்கவா சார்? அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, நாங்க வரும்போது எல்லா சகுனமும் பார்த்துட்டு தான் வந்தோம். இங்க சொல்றது எங்களுக்கு சரியா படல சார். அந்த மாரிமுத்து பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள இன்னைக்கு வர சொல்லு. உங்களுக்கு இந்த வீட்டை பேசி முடிச்சிடலாம். மனோஜ் சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா மனோஜ், நீங்க படிச்சவங்க, நல்ல ஃபேமிலியா இருக்கீங்கன்னு தான் இந்த வீடை கொடுக்க நாங்க சம்மதிச்சோம். நீங்க யோசிக்கிறத பார்த்தா எங்களுக்கு சரியா வராது மனோஜ். அங்க வீட்டை வித்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும் சார். ஒரு பார்ட்டி 50 lakhs அதிகமா கொடுக்கறேன்னு சொன்னாங்க. சரிம்மா, இது சரிப்பட்டு வராது, நீ போன் பண்ணுமா, அவங்களுக்கே பேசி முடிச்சிருவோம். மனோஜும் ரோஹிணியும் சொல்றாங்க, சார் இருங்க சார். ரோஹிணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார், நாங்க இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுக்கறோம். இனா, நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ரோஹிணி, உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். அத நாங்க பாத்துக்கிறோம். மனோஜ், நீ பணத்தை கொடு. மனோஜ் பணத்தை கொடுக்கறப்ப அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்கிறாங்க. மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு காசை கொடுக்கறாங்க அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட. அப்புறம் ஆல் த பெஸ்ட்னு சொல்றாங்க. மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் சந்தோஷம் தாங்கல. ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, மனோஜ், உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும், கவலைப்படாம இருங்க. லோனுக்கு அப்ளை பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், அப்ளை பண்ண போறோம். நீங்க வந்து என்கிட்ட ஹவுஸோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கோங்க மனோஜ். சரி சார். மனோஜும் ரோஹிணியும் கோயிலை விட்டு போயிடுறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் கோயிலை விட்டு போயிடுறாங்க. சந்திரா மீனாவை கூப்பிடுறாங்க, அம்மா நீ இங்கதான் இருக்கியா? அந்த அவங்க கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன்ல, எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான். இப்ப பாரு மீனா, உனக்கு பொறாமன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல நம்ம கெடுதல் செய்யாம இருந்தா போதும், நல்லது செஞ்சா இப்படிதான் சொல்லுவாங்க. சரி மீனா, கவலைப்படாத, வா. இப்ப மீனாவுக்கு கால் வருது. ஓ சார், நான் மண்டபத்துல இருந்து மேனேஜர் சார் பேசுறேன். மீனா, சொல்லுங்க சார். நீங்க அந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணீங்கல்ல, அத ஒரு அம்மா விசாரிச்சாங்க. உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கான், வேற மண்டபத்துல நடக்க போகுது, அதுக்கு நீங்க தான் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி சார், நான் அந்த மண்டபத்தோட அட்ரஸ் கொடுக்குறேன், நீ போய் பாரு. அங்கதான் இருப்பாங்க. உனக்கு நான் நம்பர் அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷம் சார், நான் உடனே போய் பாக்குறேன் சார். தேங்க்ஸ் சார்.